தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆனைமலை வட்டாரத்தில் வந்து வெள்ளை தாக்குதலானது மிக அதிக அளவில் பரவி கொண்டு வருகிறது. இப்போ வெள்ளை தாக்குதல் வந்து எந்தெந்த மரங்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்களில் ஒட்டு ரகங்கள், அதாவது குட்டை, குட்டை நெட்டை மற்றும் நெட்டை குட்டை போன்ற ரகங்களில் வந்து இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. நெட்டை மரங்களில் வந்து இதனுடைய தாக்குதல் அதிகமாக இல்லாமல் தான் இருக்குது. அதற்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று மற்றும் மரங்களுடைய உயரத்தையும் கணக்கில் கொள்ளும்போது வெள்ளை பூச்சியினுடைய தாக்குதல் குட்டை ரக மரங்களும் குட்டை நெட்டை மரங்களும் நெட்டை குட்டை இந்த போன்ற ஒட்டு ரகங்களில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது அந்த வெள்ளையானது வந்து பச்சையம் அதிகமாக இருக்கக்கூடிய ஹைப்ரிட்னு ஒட்டு ரகம்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து அதிக மகசூல் தரக்கூடியது. அதிக மகசூல் தரணும்னா பச்சையம் அதிகமாக தயாரிக்கும். ஸோ பச்சையம் அதிகமாக தயாரிக்கிற கண்டிஷனில் பார்க்கும்போது இந்த வெள்ளையினுடைய சாறு அதில் அதிகமாக வெள்ளை வந்து அந்த பச்சையம் அதிகமாக இருக்கிற அந்த மரங்களில் போய் உட்காந்து பச்சையத்தை குடித்து அது வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தி இந்த விளைவுகளை உண்டு பண்ணுது. வெள்ளைங்கிறதுனுடைய பேர் இது வந்து ஒரு இன்வேசிவ் பெஸ்ட்டு சொல்லுவாங்க. இன்வேசிவ்னா வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பூச்சி. ஸோ இந்த பூச்சி வெளிநாட்டிலேருந்து வந்த பூச்சிங்கிறனால இதனுடைய கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து எப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இதை வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க சயின்டிஸ்ட். சிபிசிஆர்ஐயாக இருக்கட்டும், வேளாண்மை பல்கலைக்கழகம், ஐசிஆர் இன்ஸ்டியூஷன், இவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி சிறந்த முறையில் அதனுடைய ஒரு உயிரியல் முறையில் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னையினுடைய இலையினுடைய அடிப்பகுதியில் தான் வந்து அந்த வெள்ளையானது சுருளாக வந்து முட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு மெழுகு போன்ற திரவத்தை போட்டு அது வந்து உள்ளே இருக்கும். ஸோ அங்கே இருந்துட்டு அது சாறுகளை உறிஞ்சி இலையினுடைய பச்சையத்தை புறம் உறிஞ்சிட்டு. ஸோ இது உரியும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிப்பான ஒரு திரவம் சுரக்கும். அந்த இனிப்பான திரவத்தை சுரக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூட்டி மோல்டு அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் வந்து இலையினுடைய மேல் பகுதியில் படிஞ்சிடும். இது பூச்சி வந்து இலையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். சூட்டி மோல்டுங்கிறது வந்து இலையினுடைய மேல் பகுதியில் படிஞ்சு அது ஒரு கருப்பு கலர், அந்த பச்சையத்தின் மேலே கருப்பு கலரில் ஒரு கோட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையினுடைய அளவு வந்து சுத்தமாகவே நின்று போய். ஸோ ஒளிச்சேர்க்கைங்கிறது நடக்காமல் இருந்துச்சுன்னா பச்சையம் உற்பத்தி வர முடியாது. பச்சையம் உற்பத்தி பண்ண முடியலன்னா மேலே வந்து குறும்பை நிற்கிறதோ, குறும்பை பூ வெடிக்கிறதோ, பூ மூலமாக குறும்பை உதிர்றது, அப்புறம் வந்து அந்த நட்ஸினுடைய எண்ணிக்கையெல்லாம் வந்து கம்மியாகி மகசூல் மிக அதிக அளவில் பாதிப்பாங்க. ஸோ இது வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா மிகவும் வந்து எல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் தான் இது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு தோட்டத்தில் இப்போ ஒருடைய தோட்டத்தில் வந்துருச்சுன்னா முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். அதாவது ஒரு ஜெட் ஸ்ப்ரேயரை வச்சு ஒரு 20 அடி மரமாக இல்லை 10 அடி மரமாக அவங்க மரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜெட் ஸ்ப்ரேயரை வச்சு வெறும் தண்ணியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணால் அதுக்கு அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் ஒரு 50% அது மூலமாக போயிடும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மஞ்சள் ஒட்டுப்பொறி ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அட்டையோ இல்லை ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற ஷீட்டில் வந்து கிரீஸோ எண்ணெயோ வேப்பெண்ணையோ அந்த மாதிரி ஒரு பசையான ஒரு பொருளை தடவும்போது என்ன ஆகுன்னா, இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 mm, அதாவது 2 mm தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுன்னா, அந்த மஞ்சள் கலருக்கு அட்ராக்ட் ஆகி பறந்து வந்து அந்த இலையில் ஒட்டும். அந்த மஞ்சள் கலர் அட்டையில் ஒட்டும்போது அதோட 2 mm பூச்சியினுடைய ரெக்கையும் அவ்வளோ சிறுசாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறச்சு நேரடியாக வந்து அந்த அட்டையில் ஒட்டும்போது அதன் மூலமாக ஒரு 25% கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த அனைத்து விதமான பூச்சிகளும் வந்து வெளிச்சத்தை நோக்கி வந்து எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஈவினிங் அதாவது மாலை நேரங்களில் வந்து நம்ம வந்து சோலார் லைட் ட்ராப்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் நம்ம வைக்கும்போது அதனுடைய அந்த வெளிச்சத்துக்கும் பூச்சிகள் வந்து விழுக்கும். ஸோ இப்போ இந்த முறையிலையும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட முறைகளையும் கம்பைண்டாக எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணும்போது மட்டும்தான் இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பூச்சி இப்போ நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வேப்பெண்ணெய், அதாவது அதாவது வேப்பங்கொட்டையில் வந்து அசாடிராக்டின்கிற ஒரு கசப்பு தன்மையுள்ள ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து எந்த ஒரு பூச்சியும் வந்து பக்கமாக அண்ட விடாது. அந்த ஒரு மருந்தை வந்து இதே போல் நம்ம ஜெட் ஸ்ப்ரேயில் வந்து தெளிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பூச்சியினுடைய அந்த கசப்பு தன்மை இருக்கிறனால வேறு எந்த பூச்சியும் இந்த வெள்ளை பூச்சி எதுவுமே வந்து நமக்கு அந்த தென்னை மரத்தில் உட்காந்து சாறு உறிஞ்சிற வேலைகளை செய்யாது. கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த மாதிரி வேப்ப எண்ணெயை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேனீக்கள் வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணாது. ஸோ அந்த நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கசப்புத்தன்மை இருக்கிறனால தேனீக்களினுடைய பாதிப்பு வந்து எந்த இது இருக்காது. பாலினேஷன் மிகச்சிறந்த முறையில் நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு முறையும் சொல்கிறாங்க, உயிர் கொல்லி. அதாவது உயிரியல் கட்டுமுறையில் வந்து என்கார்சியா கூடலேப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பூச்சியை வந்து நம்ம தோட்டத்தில் வந்து முட்டை இருக்கும். அந்த முட்டையை கொண்டு போய் தோட்டத்தில் நம்ம இலைகளில் வந்து பின் பண்ணி விடும்போது அது வந்து குஞ்சு பறித்து அதாவது வெள்ளை ஈக்களினுடைய குஞ்சுகளை போய் அதை சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது ஒரு முறையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி உயிரியல் முறைகள் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா,
பூச்சி வந்து ஒரு பூச்சியை சாப்பிடும்போது நமக்கு முக்கியமான அந்த பூச்சி செத்து போகும். நமக்கு நோயை அதாவது பூச்சி வந்து தாக்குதல் உண்டு பண்ணக்கூடிய பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுவோம். மேலும் வந்து நம்ம விடக்கூடிய அந்த உயிரியல் பூச்சியானது அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தி நம்ம தோட்டத்தில் வந்து அந்த பூச்சி இல்லை, அதனுடைய அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைன்னா அது என்ன ஒன்றும் அடுத்தபடியாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த தோட்டத்துக்கு போகும். ஸோ அதனால தான் உயிரியல் முறை வந்து நம்ம மிகச்சிறந்த முறைன்னு சொல்கிறோம். அதை வந்து பண்ணும்போது பக்கத்து தோட்டத்துக்கார அதை விடலைனாலும் நம்ம தோட்டத்துலேருந்து அங்கே போயிடும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி உணவு இல்லைங்கிறப்போ அடுத்த தோட்டத்துக்கு போகிறது. இதனால தான் உயிரியல் முறை வந்து மிகச்சிறந்த முறைன்னு சொல்லி எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரும்பூஞ்சானம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கரும்பூஞ்சானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரிசி கஞ்சி கரைசல்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டார்ச் கரைசல், அது மைதா மாவு கரைசல். அதாவது ஒரு மைதா வாங்கினா ஒரு 20 கிராம் மைதா மாவை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மேலே போய் அந்த இலையினுடைய மேல் பாகம் அடிப்பாக எல்லா பாகத்துலேயும் வந்து அப்படியே அது வந்து படிஞ்சிடும். ஸோ படிஞ்சிருச்சுன்னா அந்த பசத்தன்மை ஒரு நல்ல வெயிலாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சிடும். ஒரு 2 நாள் 3 நாளில் அந்த காஞ்ச படலம் வந்து என்ன ஆகுதுன்னா மேலே அப்படியே உறிஞ்சி வெளியே வந்துடும். ஸோ கஞ்சி போட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த கஞ்சி வந்து மேலே அடிக்கும்போது காஞ்சி அது படலமாக வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒட்டி இருக்கிற அந்த கரும்பூஞ்சானமானது வெளியே வந்துடும். ஸோ அந்த கரும்பூஞ்சானம் வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு மீண்டும் வந்து ஒளிச்சேர்க்கைங்கிறது வந்து மிகவும் சிறந்த முறையில் நடைபெற்று மகசூல் அதிகரிக்கலாம். இந்த வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து ஏன் வந்து ரசாயன மருந்துகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு காரணம், ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது அதனுடைய வீரியத்தன்மை இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மரங்களில் வந்து பூச்சி மருந்துகளை தெளிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலினேஷன், அந்த மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தேனீ பூச்சிகளினுடைய வரவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு பூக்களில் வந்து மகரந்த சேர்க்கை நடக்காது. அதனால் வந்து மகசூல் குறைவதற்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அது இன்னொன்று நம்ம வந்து பூச்சி மருந்து அதிகப்படியாக உபயோகப்படுத்தும் போது நாம் உற்பத்தி செய்து வரக்கூடிய பொருட்கள்லையும் வந்து அந்த பூச்சி மருந்தினுடைய வீரியத்தன்மை இருக்கனால அது மக்களுக்கு கேடு விளைவிக்குங்கிறது இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ரசாயன மருந்துகள் நம்ம மிக அதிக அளவில் தென்னை மரங்களை நோக்கி நம்ம செலுத்தும் பொழுது பார்க்கும்போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து உங்களுக்கு சுற்றியும் இருக்கும். ஸோ அது போன்ற பூச்சிகளையும் வந்து சாகடிக்கப்படுங்கிறனால வந்து நம்ம வந்து ரசாயன உரங்களை வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஸோ அதனால் வந்து உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளில் நம்ம சொன்ன அனைத்து முறைகளையும் ஒருங்கிணைந்து பின்பற்றும் பொழுது மிக சிறந்த அளவில் வந்து நமக்கு கண்ட்ரோல் வந்து வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்தலாம்.